எங்கடா இந்த நேரத்தில் என்னடா பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டிங்கன்னா, டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:30 இருக்கும். எங்கே போயிட்டுருக்குன்னா ரூமுக்கு போயிட்டுருக்கேன். எங்கடா நடந்து போயிட்டுருக்குன்னு நினைக்காதீங்க. வண்டி சாவி மிஸ்ஸிங். எப்படி மிஸ் ஆச்சுன்னா, எப்பயும் போல் ஜிம்முக்கு போனோன்னா ஹெல்மெட் பக்கத்துலேயே சாவி வைப்பேன். இப்போ எப்பயும் போல் அங்கே சாவி வச்சுட்டு தான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது கால் அடிபட்டுருச்சு. சரி வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன், முடியல. அப்புறம் அப்படியே ஃப்ரெண்டு கூட போகலான்னு பார்த்துட்டு ஒரு 9 கிளம்பலான்னு போகும்போது வண்டி சாவி மிஸ்ஸிங்க. சரி மிஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு தேடணும். ஒரு மணி நேரம் பக்கம் தேடணும். நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேடணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு டிஸ்க் லாக் எடுத்துகிட்டு போய் வண்டிக்கு டிஸ்க் லாக் போட்டுவிட்டு அப்புறம் பசங்களே கூப்பிட்டு போய் ரூமில் விட்றேன்னு சொன்னாங்க. நான் தான் இருந்துக்கிட்டு என்னன்ட்டேன், ஒரு 2 மணி நேரம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்ட்டேன். அப்புறம் பசங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்த்தேன், போகிறதுக்கே மனசு இல்லை. அதுக்கப்புறம் கோச் வந்தார். கோச்சே வந்து கூப்பிட்டு போய் விட்றான் வாடா அப்படின்னாரு. எனக்கு மனசே இல்லைங்க. என் வாழ்க்கையிலே என் பைக்கை விட்டு ரொம்ப தூரம் வந்திருக்கேன் இன்றைக்கி தான். எப்பயும் விட்டு வந்தோன்னா சேஃப்டியாக விட்டு வந்துடுவேன். இன்றைக்கி இப்படி விட்டு வந்தது எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் அங்கேயே ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டு அப்படியே அப்புறம் பக்கத்தில் பேக்கரி இருந்துச்சு, அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு கேமரா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். கால் வலி வேறையா, அதனால் அங்கேயே இருக்க முடியல ரொம்ப நேரம். உடம்பு ஆகிட்டு இருந்துச்சு, தண்ணி வரல. அதான் அப்படியே பொறுமையாக நடந்து வீட்டுக்கு போயிடலாம், ரூமுக்கு போயிடலாம், நாளைக்கு காலைல பார்த்துக்கலாம் எது இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேங்க. என் வாழ்க்கையிலே ஒரு ஒஸ்ட்டான டேங்க இது. இந்த 2026 ஸ்டார்ட் பண்ணதே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யார் யாருக்கு நியூ இயர் எப்படி போச்சு எனக்கு தெரில. யார் யாருக்கு இந்த இயர் எப்படி போகுது யாருக்கு தெரில. பார்ப்போம் இந்த நியூ இயர் இந்த இயர் எப்படி போகுதுன்னு தெரில. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ண மாதிரி அடி வாங்குகிறேன். பார்த்துக்கலாங்க, எது இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரி ஓகேங்க, நான் என்ன ஏதுன்னு உங்களுக்கு நான் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். பாய்.